ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆர்சிபி வித் சிஎஸ்கே மேட்ச் இன்னைக்கு சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு மேட்ச். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்சுக்கு தான் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூகுள் சைட்லேருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. எல்லாருமே அந்த பெங்களூர் வெதரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதிகமாக தி மோஸ்ட் சர்ச்டு வந்து இப்போ ரீசெண்டாக அதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கு. பட் ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒன்ன கவனிச்சிங்களா? இந்த மேட்ச் மேபி a லாஸ்ட் மேட்ச் ஃபார் தல MS தோனியா இருக்கலாம். எஸ், சென்னையில தான் அவரோட T20 கெரியரை முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு, T20 கெரியரை. ஓகே, பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி வந்து அவர் இந்த மேட்ச் விளையாண்டு தான் ஆகணும். பிகாஸ் வேற விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருந்தாலும் பேட்டர் MS தோனியை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால அவர் இந்த பெங்களூர் மேட்ச் விளையாண்டு தான் ஆகணும். ஏன் ப்ரோ அடுத்த சீசன் அவர் வரமாட்டாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டங்க. அவர் முடியலாம் வளர்த்துட்டு வந்து கேப்டன்சிலாம் மாற்றி இப்படி கொடுத்து எல்லாமே பண்றப்பே தெரிஞ்சிருச்சு அவர் நெக்ஸ்ட் சீசன் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ MS தோனியோட கடைசி மேட்ச் இதுவா இருக்கிறதுக்கு மேபி நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இன்கேஸ் இதுல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2 அகமதாபாத் மேட்ச் இருக்கும், அதுக்கப்புறம் சேப்பாக் மேட்ச் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் ஆனா அது கால சூழ்நிலையை பொறுத்து தான். மேபி இன்னைக்கு லாஸ்ட் மேட்சா இருக்கலாம், இல்ல அகமதாபாத்ல லாஸ்ட் மேட்சா இருக்கலாம், இல்ல அகைன் சேப்பாக்ல வந்து லாஸ்ட் மேட்சா இருக்கலாம், ஃபைனல் கூட லாஸ்ட் மேட்சா இருக்கலாம். ஓகே, பட் ஸ்டில் அவர் வந்து இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த கெரியர் முடியறதுக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. பிகாஸ் இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பெங்களூர் ஜெயிக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நிறைய சொல்றாங்க. பட் ஹோப் பண்ணுவோம். அண்ட் MS தோனிங்கிற ஒருத்தர் சிஎஸ்கேல எடுத்தப்போ யாருக்கும் பெருசாலாம் தெரியாது. ஒரு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன், சின்ன பையன். ஆனா ஒரு பெரிய ஒரு வீரேந்திர சேவாக், சச்சின் மாதிரி பிளேயர் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த டைம்ல இருந்த ஒரு டாக். ஆனா அந்த 2008ல இருந்து இப்போ 2024 நம்மலாம் வந்து அப்போ ரொம்ப குட்டி குஞ்சான்ஸா இருந்திருப்போம். இப்போ எவ்வளவு பெரிய பசங்களா இருக்கும். அப்படியே அவர் த்ரூ அவுட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்துகிட்டே இருந்திருக்காரு, கேப்டனா இருந்திருக்காரு, 5 கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு, அண்ட் 2 சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கி கொடுத்திருக்காரு. இதுக்கடையில 2 வருஷம் பேனடு வேற. இன்னும் ஒரு சில மார்க்கான்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு சிஎஸ்கேவை பேன் பண்ணானுங்கன்னே தெரியாது. சிஎஸ்கே வந்து இது பண்ணிட்டாங்க, அது போய் ஏமாத்திட்டாங்க, பெட்டிங் பண்ணிட்டாங்க, என்னென்னமோ சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலி அது நடந்த கதையே வேற. அதுவே நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதுக்கும் பிளேயர்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. உடனே MS தோனி தான் அதுக்கு காரணம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த 2 வருஷம் சிஎஸ்கேல இல்லாதப்போ அவரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. இந்த இப்போ LSG ஓனர் கோயிங்கா அவர் அந்த டைம்ல MS போட்டு என்ன பாடுபடுத்தினாரு. அதுக்கப்புறம் திருப்பி 2018ல வந்து கம்பேக் கொடுத்து அந்த முதல் மேட்சா இருக்கட்டும், இல்லை கப் அடிச்ச மேட்சா இருக்கட்டும், அது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய மெமரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா MS தோனியை பத்தி சொல்லிட்டே போலாம். 2019ல இந்தியன் டீம்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்ச உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவர் கண்டிப்பா ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் MS வந்து அது மாதிரி ஒரு ஆள் தான். சும்மா எல்லா கிரிக்கெட்டும் வந்து விளையாண்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாரு. நான் இதுலேருந்து வெளில போகணும் அப்படின்னு தான். பட் ஆனால் சென்னை மக்கள், அந்த சென்னை ஃபேன்ஸ் காட்டுற பாசம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து போக விடலை. ஸோ இன்னொரு வருஷம் அப்படின்னு 5-6 வருஷம் 2019லேருந்து தள்ளி போட்டு இங்கே வந்துட்டாரு. அண்ட் இன்னும் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஃபேன்ஸை தாண்டி MSDயோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க அவரை சேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்கே போனாலும் கிரவுண்டுக்கு வர்றது. அண்ட் இப்போ ஒரு RCB மேட்ச்னா அங்க சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் அவ்வளோ இருப்பாங்க. அவங்க எல்லாருமே MSDயோட ஃபேன்ஸ் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை இன்னமும் இருக்க வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவர் நிறைய பண்ணிட்டாருங்க. இந்தியன் டீமுக்கும் நிறைய பண்ணிட்டாரு, சிஎஸ்கேக்கும் நிறைய பண்ணிட்டாரு. சீரியஸ்லி லாஸ்ட் இயர் வந்து அவரே சொன்னார் பாத்தீங்களா, இதுதான் ஒரு செமையான ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஒரு மொமெண்டம், நான் கப் அடிச்சுட்டு குட் பை சொல்றதுக்கு ஒரு சூப்பரான மொமெண்டம். ஆனா எனக்கு இன்னும் ஒரு வருஷம் என்னோட இதை புஷ் பண்ணி நான் ஃபேன்ஸுக்காக விளையாடுறேன் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை. எல்லாருனா லாஸ்ட் இயர் எப்பா டீசெண்டா ஒரு கப் அடிச்சாச்சுப்பா, நம்ம அப்படியே போயிடலான்ட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா அவருக்கு இந்த கப்போ இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணணும். ஃபேன்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இருக்கிறது. பிகாஸ் ஒரு மனுஷன் வந்து லைக் என்னன்னா அந்த டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, டெலிவரி பண்ற டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாராவது உங்கள் வீட்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள் அது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டி பண்ணுறப்போ எக்ஸைட்டடாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அது ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது. நமக்கு ஒரே இது நம்ம அந்த குழந்தைய கரெக்டாக எடுத்துடணுங்கிற மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காது. அது ஒரு ஒர்க் மாதிரி ஆயிருங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலில் பண்ணி அவங்க மைண்ட் செட் அது வந்து செட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டெலிவரி அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணி ஒரு குழந்தைய வெளில எடுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிலாம் இருக்குமானா அது கொஞ்சம் கம்மி தான். சேம் தான் MS தோனியும். அவர் எவ்வளவோ கப்பு பார்த்துட்டாருங்க. கப்பு அடிச்சு அனதர் ஒன் கப் அப்படின்னு தான் ஆட் ஆகுமே தவிர இன்னொரு கப்பு சூப்பர் இதுதான் இதோட ரிட்டையர்மெண்ட் ஆகணும் இந்த கதையெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா அவருக்கு சலிச்சு போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸாக்டான தமிழ் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான். எஸ், ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா MSD மாதிரி ஒரு ஆள் வந்து நம்மளோட இந்தியன் டீமுக்கு கிடைச்சதா இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கிடைச்சதா இருக்கட்டும், இந்தியாவுக்கு கிடைச்சதா இருக்கட்டும், ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒன் லாஸ்ட் டான்ஸ் அட் சின்னசாமி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே சென்னை ஜெயிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் கால சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேட்ச் ஃபுல்லாக நடக்கவும் நிறையா சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேட்சை ஃபுல்லாக நடத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா முக்கியமான மேட்ச் இல்லை, இந்த மேட்ச் எல்லாம் அப்படி கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, அண்ட் MS தோனி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.